அல்லேலூயா. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டார் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டார் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. வாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தாரே, வாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தாரே. அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே, அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. பரமபிதா ஒருவர் என்று வகுத்து சொன்னவர் இயேசு, பரமபிதா ஒருவர் என்று வகுத்து சொன்னவர் இயேசு. பாசம் அன்பு கருணையோடு உலகத் கண்டவர் இயேசு, பாசம் அன்பு கருணையோடு உலகை கண்டவர் இயேசு. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. சகிப்புத்தன்மை வேண்டும் என்றவர் இயேசு, எதையும் தாங்கும் சகிப்புத்தன்மை வேண்டும் என்றவர் இயேசு. நம் எல்லோருக்கும் இறைவனாக விளங்குகின்றவர் இயேசு, நம் எல்லோருக்கும் இறைவனாக விளங்குகின்றவர் இயேசு. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. தீமை வளரும் எண்ணம் தன்னை அகற்ற சொன்னவர் இயேசு, தீமை வளரும் எண்ணம் தன்னை அகற்ற சொன்னவர் இயேசு. தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பழக சொன்னவர் இயேசு, தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பழக சொன்னவர் இயேசு. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. எல்லாம் அப்படியே கண்களை மூடுவோம். இந்த நாளிலும் வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுவாராக. இந்த நேரலையிலையும் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் இயேசுவானவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அந்த வெளியூருக்கு போயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சுகத்தோடு கொண்டு வந்து பத்திரமாய் சேர்ப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து
பார்த்து வரக்கூடியதானே நம்முடைய வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம். பிரசங்கி 2:26. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். அல்லேலூயா. தமது பார்வைக்கு பிரியமாய் இருக்கிறவனுக்கு முதலாவது ஞானத்தை அளிக்கிறார். இந்த ஞானத்தை குறித்து மட்டும் பார்த்து கொண்டு வர்றோம். அடுத்த பகுதிகளை சூழ்நிலை இருந்தால் பார்க்கலாம், இல்லை என்றால் நாம் இதிலே போய்கொண்டிருக்கலாம். அப்படி என்றால் இங்கே வரும்போது அவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுல பார்த்தோம். இன்னும் ஒரு கேள்வியை கொஞ்சம் வருஷமாக 2 வருஷத்துக்கு மேலே கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். யாக்கோபுனா யார், இஸ்ரவேலர்னா யார்? ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன். 2 பேரும் ஒரே ஆள் அப்படிங்கும்போது வேணா அதை அந்த 44 ஏசாயா 1 வாசிங்களேன். 2 பேரும் ஒரே ஆள் தான். ஏசாயா 40 என் தாசனாகிய யாக்கோபே. சரி, வாசிங்க. நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை. 2 ஒரு மனுஷன் சொன்னா எதுக்கு தனித்தனியாக பேர் போட்டிருக்கணுங்க? ஒரு ஆள் தான், ஏன் தனியாக எங்க சொல்லியிருக்கணும்? அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க எது கொடுத்தாலும் எழுதி கொடுத்துருங்க. எனக்கு எதை கொடுத்தாலும் எழுதி கொடுங்க. ஆமாம், நான் உங்களுக்கு கிஃப்ட் தாரேன். என்ன இது இது 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்குது நான் கேட்டேன். இதுக்கு நீ சமயமெல்லாம் கொடுக்க முடியாது. எப்போ சமயம் வருதோ அப்போ நான் கேட்குறேன். எழுதி வச்சுக்கோங்க, எப்போ கேட்குறேனோ அப்போ கொடுங்க. ஏன்னா 2 பேரும் ஒரே மனிதன். ஆனால் ஏன் 2 பேரையும் தனித்தனியாக பேர் சொல்லி அங்கே அழைக்கிறார்? அதுக்குரிய விளக்கம் வேணும், மறந்துடக்கூடாது. ஏன் 2 பேரும் தனியாக சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு சின்ன, அதுக்காக ஒரு 4 பக்கம் 5 பக்கம் பெரிய பேப்பரில் எழுதிட்டு வந்துடுறாங்க. அதை படிக்க முடியாது. என்ன சுருக்கி எழுதுக அப்படின்ற மாதிரி 4 வரியில் அதை எழுதி கொண்டு வந்து கொடுங்க, நான் பார்க்குறேன். சரி, கர்த்தர் நல்லவர். ஏன்னு சொன்னால் அது எனக்கு ஞாபகம் வந்ததுனால அதை உங்கள் இடத்துல கேட்டேன். ஆகினால் கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் நான் சொல்ல வந்தேன். எதை எப்படி? உலக பிரகாரமான காரியத்திற்கு மாத்திரம் ஞானம் இல்லை, இந்த வேதத்தையும் வேதத்தை தியானிப்பதற்கும் இது நமக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அப்போ இதனுடைய அடிப்படையில் வரும்போது எபேசியர் 1:8 மையமாய் வைத்து பார்த்தோம். அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அல்லேலூயா. எந்த ஞானத்தை, எந்த கிருபையை? இல்லை, தேவனே ஞானம். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்தான் ஞானம், அவரே புத்தி, அவரே அறிவு என்று வாசிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல என்ன செய்கிறாராம்? சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அல்லேலூயா. அவரே ஞானம், ஆனால் அவர் ஞானத்தோடு நமக்கு செய்தாராம். பாருங்க, அவர்தான் புத்தி, ஆனால் அவர் நமக்கு புத்தியாய் செய்தாராம். பாருங்க, நமக்கு ஞானத்தையும் புத்தியும் செய்யலை. அவர் ஞானமாயிருந்தார், அந்த ஞானத்தை ஞானத்தோடு நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்தார். அவரே புத்தியாய் இருக்கிறார். அவர் அந்த புத்தியோடு கூட நமக்கு எந்த புத்தியை கற்பிக்க வேண்டுமோ அந்த புத்தியை கற்பித்தார். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு விளங்குதுன்னு எனக்கு தெரியல, இல்லையா? அவங்க தான் சமையல்காரரு, அவங்க தான் சமைச்சாங்க, அவங்க தான் சமைக்க சொல்லி கொடுத்தாங்க.
ஆமாம், சமைக்க கற்றுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்போ வீட்டில் யார் சமைக்கிறாங்கன்னு தெரியல. என்னப்பா, யார் வீட்டில் சமைக்கிறாங்கன்னு தெரியல. சமைக்க கற்றுக்கிட்டாங்களா என்னங்கிறதெல்லாம். ஆமாம், சமைக்க கற்றுக்கொள்ளணும். சரி, அது அப்படியே இருக்கட்டும். நான் யாருக்கு சொல்கிறேன்னா அவங்களுக்கு தெரியும். என்ன, அதை கற்றுக்கொள்ளணும். வீட்டில் இருக்கும்போதே கற்றுக்கொள்ளணும். ஆமாம், மீன் குழம்பை வச்சு 4 நாளைக்கு சாப்பிட்றோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதை வைக்கணும். ஒரு வாரத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட முடியாது, கற்றுக்கொள்ளணும். அப்போ அவர் ஞானமாய் இருக்கிறார், அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். அதுதாங்க வாசிக்கிறார். அந்த ஞானத்தோடும் புத்தியோடும் எதை பெருக பண்ணாரு? கிருபையை பெருக பண்ணினார். ரொம்ப முக்கியம் நமக்கு. இந்த கிருபையை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வர்றோம். கிருபை என்றால் என்ன? பிரதிபலனை எதிர்பாராதபடி செய்யக்கூடிய ஒரு உதவிக்கு பெயர்தான் கிருபை. அப்போ நம்மகிட்ட எந்த பலனையும் எதிர்பாராதபடி அவர் நமக்கு செய்தது. அதுக்கு நான் அந்த கடந்த வாரத்துக்கு முந்தின வாரமாக சொன்னது போல் வயநாட்டுக்கு நம்மளால் முடிந்ததை நம்ம செய்தோம். ஒவ்வொருவரும் நம்மளால் முடிந்ததை நம்ம செய்தோம். கூடப்பாக்கத்திலும் இங்கேயும் செய்தோம். அவங்க எப்போ திரும்ப நமக்கு கொடுப்பாங்கன்னு நினச்சி செஞ்சுருக்கிறோம். அல்ல, அவங்க யார், நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியுமா? அவங்க யாருன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஒருவருக்கொருவர் நமக்கு தெரியாது. ஒன்று மாத்திரம் தெரியும், அவர்களும் ஒரு மனிதர்கள். அவர்கள் எந்த இனம் என்று தெரியாது, என்ன மதம் என்று தெரியாது. ஆனால் நம்மால் முடிந்த ஒன்றை நாம் செய்தோம். இதற்கு பெயர்தான் இரக்கம். பிரதிபலனை எதிர்பாராதபடி செய்யக்கூடிய ஒரு உதவி. இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்துக்கு செய்கிறார். நமக்கு செய்யும்போது அவர் அதைத்தான் செய்கிறார். அதுதான் அந்த கிருபை என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். அந்த கிருபை எப்படி நம்ம இடத்துல பெருகுச்சா? சகல ஞானத்தோடும் புத்தியோடும் அறிவோடும். அறிவுங்க போடலை, இது ரெண்டும் வந்துச்சுனால இது வந்துடும். இது மூன்றும் வித்தியாசமானது, செப்பரேட்டாக இருக்கக்கூடியது. ஆனால் இது மூன்றும் ஒன்றாகி கூட செயல்படும். அதை உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், இந்த காஃபி அல்ல டீன்னு சொன்னால் எது காஃபி எது டீ? காப்பி, பாலில் காப்பி தூள் போட்டால் காப்பி, சரி. டீ தூளை போட்டால் டீ. அப்போ வீட்டில் போய் பாலில் டீ தூளை போட்டு அவங்களுக்கு கொடுங்க, அதை காப்பின்னு டீன்னு குடிக்கட்டும். சூடாகவே இப்போ கொடுங்க. ஆமாம், கொதிக்க கொடுங்க. பாலில் டீ தூளை போட்டு கொதிக்க கொடுங்க, குடிக்கட்டும். அதை சொல்லலையே, அதுக்கு தான் சொன்னேன். அப்போ அந்த பாலில் பால் ஊற்றணும். இல்லை தண்ணியில் கூட நீங்கள் டீ தூளை போடுங்க, சர்க்கரையை போடுங்க. பால் போடுவதும் போடாதும் அடுத்தது. தண்ணீர் வேண்டும், அதில் சர்க்கரை வேணும், அதில் டீ தூளோ காப்பி தூளோ வேணும். இது மூன்றும் சேரும்போது தான் நாங்கள் என்னவா மாறுது? ஒரு காஃபியாவோ டீயாவோ மாறுது. இது மாறினதுக்கப்புறம் இதை நீங்கள் பிரித்து பாருங்கள், வருதான்னு பார்க்கலாம். கண்டுபிடிக்க முடியாது. இது மூன்றும் சேர்ந்ததுதான் ஒன்று. அதே போல் இந்த ஞானம், இந்த அறிவு, இந்த புத்தி, அறிவு, இது மூன்றும் சேர்ந்து நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அது சமயத்தில் தனியாய் செயல்படும். ஆவி ஆத்மா சரீரம்னு சொல்றது போல அது தனியாய் செயல்படும். அறிவை நாம் சம்பாதித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? உலக பிரகாரமாய் அதிகமான புஸ்தகங்களை படிப்பதினால், இல்லாவிட்டால் கேட்பதினால் நாம் அறிவை என்ன செய்ய முடியும்? வளர்த்து கொள்ள முடியும்.
புத்தியை எப்படி வளர்த்து கொள்வது? அனுபவத்தில் இருந்துதான் புத்தியை என்ன செய்ய முடியும்? வளர்த்து கொள்ள முடியும். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வீட்டில் சில காரியங்களை நீ செய்து பாருன்னு சொல்லுவாங்க, நீ எழுதி பாருன்னு சொல்லுவாங்க. அது அந்த மேக்ஸ் கணக்காக இருக்கட்டும், இல்லை சில பாடங்களாக இருக்கட்டும், நீ அதிகமாக எழுதிப்பார், இல்லை சில காரியங்களை வந்து நீ போட்டுப்பார், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. எதுக்காக அதை சொல்கிறாங்க? அப்போ தான் அவர்களுக்கு அந்த புத்தி வரும். இப்போ கொஸ்டின் பேப்பரை ஏன் திருத்தணும்? இப்போ பல கொஸ்டின் பல வைக்கிறாங்க, ஆஃப் அலி குவார்ட்டர்லி, இடையில வந்து மிட்டம், முன்னாடியெல்லாம் மந்த்லி டெஸ்ட்னு சொல்லுவாங்க, இப்போ வீக்லி டெஸ்ட்டே இருக்குது போல் இருக்குது. இருக்காப்பா? இருக்குதா? வீக்லி டெஸ்ட்டே இருக்குது. அப்போ இதெல்லாம் ஏன் வைக்கணும்? வைக்காமல் நேராக கொரோனாவில் போட்ட மாதிரி பாஸ்போர்ட் அனுப்பிச்சிட வேண்டியதானே. படிச்சுட்டாங்க, பாஸ் போடுறேன், ஏன் செய்யக்கூடாது? அவருடைய புத்தி எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் அந்த புத்தியை கூர்மைப்படுத்துவதற்காகவும் தான் அந்த எக்ஸாம் டெஸ்ட்டுகள் வைக்கிறது. அந்த தேர்வுகளை வைத்து அதை கரெக்ஷன் பண்ணி அதை திருத்தி அவர்கள் கையில் கொடுத்து, இது தவறாக இருக்கிறது, இதை பாருன்னு சொல்வார்கள். கைடில் பார்க்க சொல்லுவாங்க, இல்லைன்னா புக்கில் பார்க்க சொல்லுவாங்க, இல்லை போர்டில் எழுதி போடுவாங்க, இதுதான் இது சரி என்று பாருன்னு சொல்வார்கள். இப்படி அனுபவ ரீதியில் வரும்போது தான் புத்தியை கற்றுக்கொள்ள முடியும். சூடாக இருக்கிற பாத்திரம் வெறுங்கையில் போய் தூக்குனா என்ன செய்யும்? கையே பொத்து போகும். ஆமாம், நான் வீட்டில் ஒரு சின்ன ஒரு வைத்தியம் பண்ணேன், அது பிடிக்கும்னு தெரியும், அதை யோசிக்கலை, அதை கையில் அப்படியே எடுத்தேன். அதான் சின்ன ஸ்பூனில் எடுத்து அப்படியே கையில் எடுத்தோன்னே பொத்து போச்சு இந்த இடம். கை வயலில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா சக்கரைப்பாகு சூடாக கையில் ஒட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அப்படிதான் இருக்கும், பொத்துருச்சு இந்த இடம் கையில். அப்போ இனி அடுத்து வரும்போது தண்ணியை தொட்டுட்டு அதுக்கப்புறம் தொட்டு பார்ப்போம் அப்படிங்கிறது, இல்லை எண்ணெயை தொட்டு பார்ப்போம்னு தெரியும், கையில் ஒட்டாது. அப்போது இந்த 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 அனுபவத்தின் மூலம் வர்றது தான் எது? புத்தி என்பது. அதை நம்ம பாடத்தில் கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஞானம் என்பது தேவன் தான் கொடுக்க முடியும், எந்த மனிதனும் கொடுக்க முடியாது, எந்த அனுபவமும் கொடுக்க முடியாது. ஞானத்தை தேவன் தான் கொடுக்க முடியும். வேறு எந்த அனுபவமாக இருந்தாலும் சரி, அதை நமக்கு என்ன செய்ய முடியாது? கற்றுக் கொடுக்க முடியாது. அப்ப தேவன் அந்த கிருபையை ஞானத்தோடும் புத்தியோடும் நம்மிடத்தில் பெருக பண்ணினார். பெருக பண்றதுன்னா என்ன? அதிகமாக்குறது. அதிகமாக்குறதுனா எவ்வளவு? அதிகமாக்குறதுனா எவ்வளவு? அளவே கிடையாது. இயேசுவானவர் ஒருத்தன்ட்ட கேட்குறார், என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? நமக்கு தெரியும் அந்த சம்பவம், நான் சொல்ல வரல. 3 தடவை கேட்குறாரு, 3 தடவை பதில் சொல்கிறான், 2 தடவை பதில் சொல்கிறான், 3ஆவது தடவை ஆண்டவரே அது உமக்கே தெரியும் நான் எவ்வளோ அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி அப்படின்னு சொல்கிறான். இயேசுவானவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லியிருப்பார்? இவ்வளவு அன்பு கூறுறேன்னு சொல்லியிருப்பார். அந்த அன்பு கூறுறது எவ்வளவு? இவ்வளவா? இவ்வளவா? எவ்வளவு? ஆமாம். அதனால தான் சிலுவையில் 2 கையும் விரிச்சு வச்சு அடித்தாங்களோ என்னவோ தெரியல. கையை 2 விரிச்சாச்சுன்னா அதுக்கு அளவே கிடையாது. நம்மிடத்தில் அவர் பாராட்டக்கூடிய அந்த கிருபை அந்த அளவிற்கு இருக்கிறது. அந்த கிருபை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நீயும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம். இல்லைன்னா என்றைக்கும் நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? மடிந்து மண்ணுக்கு மண்ணாய் போயிருக்க வேண்டும். நமக்கு அந்த வியாதிகளுக்கு, நமக்கு அந்த விபத்துகளுக்கு, நமக்கு அந்த போராட்டங்களுக்கு, நமக்கு அந்த கஷ்டங்களுக்கு
என்றைக்கோ நாம் அழிவை கண்டிருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் அதற்கு ஒப்பு கொடுக்காதபடி அப்படி கிருபையினால் உன்னையும் என்னையும் காத்து கொண்டு வருகிறார். இந்த கிருபையை குறித்து ஏற்கனவே பல பகுதிகளை பார்த்தோம். கடைசியாக என்ன பார்த்து முடித்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்லிடுவீங்க. அதனால் வேண்டாம், நானே சொல்லிடுறேன். ஏசாயா 54:8 பார்த்தோம். வாசிங்க அதை. ஏசாயா 54:8. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் இமைப்பொழுது உமக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஆமாம், இப்போ இந்த ஆனாலும் என்ற வார்த்தை மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. ஆனாலும் யார் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, ஆமாம் ரொம்ப நல்ல பையங்க, ஆனால் சாயங்காலம் ஆனால் தான் வீட்டில் தங்க மாட்டான்றான், எங்கே போகிறான்னு தெரியல. ரொம்ப நல்ல பையங்க. இது சாதாரணமாக வீட்டில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஆமாம், சாதாரணமாக இது நம்ம வீடுகளில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அப்போ இங்கே சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு? இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன். இந்த சம்பவம் இயேசுவானவருக்கு நடந்தது. சிலுவையில் அவர் தொங்கும்போது இமைப்பொழுது பிதாவானவர் அவருடைய முகத்தை மறைத்தார். அப்படி மறைத்தபடியினால்தான் நம்முடைய பாவமெல்லாம் அவர் மேல் விழுந்தது. அதனால தான் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று அவர் கூப்பிட்டார். இமைப்பொழுது 3 மணி நேரம் பூமியிலே அந்தகாரம் சூழ்ந்து கொண்டிருந்தது. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். தொடர்ந்து வாசிப்போம். உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன், ஆனால் அற்ப காலம் உண்ட கோபத்தினால் மறைத்தேன். ஆனாலும் மேலே எப்படியெல்லாம் மறைக்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆனாலும் 59:1-2 வாசிங்க. ஏசாயாவில் இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. மறந்துடக்கூடாது. அவருடைய கையும் நீட்டப்பட்டிருக்கிறது, அவருடைய செவியும் திறந்திருக்கிறது, நமக்கு உதவி செய்யும்படி, நம்முடைய ஜெபங்களை கேட்கும்படி. ஆனாலும் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட காரியம்தான் இது. உங்கள் அக்கிரமங்களே. அக்கிரமம் என்றால் என்ன? கிரமத்திற்கு மிஞ்சினது எல்லாமே அக்கிரமம். கிரமம் என்றால் என்ன? ஒழுங்கு. ஒழுங்கு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் சொல்வதுதான் ஒழுங்கு. அது எதுவாக இருந்தாலும் சரி. அந்த ஒழுங்குக்கு மிஞ்சினது எல்லாமே அது கிரமம். கிரமத்திற்கு மிஞ்சினதெல்லாம் அக்கிரமம். அப்ப இங்க அதைத்தான் சொல்றாரு. உங்கள் அக்கிரமமே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே. அக்கிரமம் வேறு, பாவம் வேறு இல்லை. அக்கிரமம் மிகுதி ஆகும்போது பாவம் அங்கே சூழ்ந்து கொள்ளும். பாவம் என்றால் என்ன? அதுக்கு பெரிய விளக்கம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. மற்றவருடைய கண்களுக்கு மறைவாய் ஒரு சில காரியங்கள் தவிர மற்ற காரியங்களை நாம் செய்யும்போது அது பாவமாய் மாறுகிறது. இயற்கை நேதிகளில், இயல்பில், இயற்கையில் ஒரு சில காரியங்கள் மற்றவருடைய கண்களுக்கு மறைவாய் செய்ய வேண்டிய காரியங்கள் நமக்கு உண்டு. அது நமக்கு தெரியும். அது இயற்கை நேதி. அப்போ அவைகளை தவிர்த்து வேறு எந்த காரியங்களை
மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் மறைவாய் நாம் செய்தாலும் அவைகளெல்லாம் பாவமாய் மாறிவிடும். இந்த பழைய பாடப்புஸ்தகங்களில் எந்த ஓப்பனும் தெரியல, இப்போ இருக்கான்னு தெரியல. நேரு தன்னுடைய மகளுக்கு எழுதின கடிதம் அப்படின்னு உண்டு, இப்போ இருக்குதாங்கிறதெல்லாம் தெரியல. நேரு தன்னுடைய மகளுக்கு எழுதின கடிதம். நேருனா யாரு? அதே தெரியாது, மறந்துருக்கும். நேருனாலே தெரியாது யாருன்னா. நேருனா தெரியுமாப்பா? பாருங்க, கேள்வி கேட்க வந்தோம்னா தலையை கவுந்துக்குருவாங்க. அது இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா யாருங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யார் கவுந்துக்கிட்டு இருக்காங்க, கரெக்டாக அவங்கள பார்த்தா கேட்பாங்க. நம்மளை கேட்டுருவாங்களோ நினைக்கும் போது அவங்கள தான் கேட்பாங்க. நேருனா தெரியுமா? இந்திரா காந்தி அம்மாவா? நேருனா இந்திரா காந்தி அம்மாவா? என்ன ஐயா கொடுமை இது! இந்திரா காந்தியோட நேரு மாமானா தெரியுமா? யாரு? எப்படி? மாமாதான். நேரு மாமாதான். இங்க ஒரு ரோஸ் ஊட்டிகிட்டே வருவார். ஆமாம், பிள்ளைகளுக்கு நேரு மாமானா தெரியும். அவர் தான் இல்லை. அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது தன்னுடைய மகளாகிய இந்திரா காந்திக்கு எழுதினதான கடிதங்கள், இந்த கடிதங்களுக்கெல்லாம் மிகவும் விசேஷித்த மதிப்பு உண்டு. நேற்றைக்கு நான் அந்த யூடியூப்ல வெளியே பார்க்கும்போது ஜஸ்டின், அந்த ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு, அவர் எழுதின ஒரு கடிதம் 37 லட்சத்து சில்லறை, அதாவது 37 கோடி, 38 கோடின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு கடிதம் அவளுக்கு விலை போயிருக்குதான். அன்னைக்கு இருந்த அமெரிக்க ஜனாதிபதிக்கு அவர் எழுதின ஒரு கடிதம், ஜஸ்டின் அவர்கள் எழுதின ஒரு கடிதம். ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்ட் அவர் 38 கோடிக்கு அந்த கடிதம் ஏலம் போயிருக்குதான். இப்படி அதை வாங்கி அவர்கள் அதை அப்படியே பாதுகாக்கிறது உண்டு, அந்த கடிதங்கள் எல்லாம். அப்போ அது மாதிரி அவர் மகளுக்கு எழுதின கடிதத்தில் அவர் எழுதின ஒரு பகுதி, நீ ஆட்சியை சரியாய் நடத்த வேண்டும் என்று நீ விரும்புவாயினால் எதிர்காலத்திலேயே, அந்த அம்மா அன்னைக்கு அப்பெல்லாம் வரல, சிறு பிள்ளை, எதிர்காலத்தில் நீ அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால், நீ ஆட்சி புரிய வேண்டும் என்றால், மற்றவர்கள் உன்னை குறித்து நன்றாய் பேச வேண்டும் என்றால், நீ எந்த காரியங்களை செய்தாலும் பிறருக்கு முன்பாக செய்ய கற்றுக்கொள். எந்த காரியங்களை செய்தாலும் பிறருக்கு முன்பாக செய்ய கற்றுக்கொள் அப்படின்னு எழுதினாங்க. அதில் எக்ஸப்ட் ஒரு சில காரியங்கள், நம்ம அந்தரங்க சில காரியங்கள் உண்டு, அந்த காரியங்கள் தவிர மற்ற எல்லாமே. ஏன்னா 4 பேருக்கு முன்னாடி உட்கார்ந்து செய்யும்போது அது அவர்கள் சொல்லுவாங்க, இது தவறு, இதை செய்யக்கூடாது என்று சொல்வார்கள். ஒரு 15-20 வருடத்திற்கு முன்னாடி எல்லாம், ஒரு 10 வருஷம் கூட எடுத்துக்கொள்ளுங்க, இந்த குடிகாரங்கள்லாம் அவ்வளோ லேசில் பொதுவாக அதெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க, மறைத்து வாங்கி கொண்டு போவாங்க குடிக்கிறதுக்கு. ஏன்னா இன்னைக்கு அப்படி இல்லை, அவர்கள் நாங்கள் குடிகார சங்கம்னே வச்சுருக்குறாங்க. ஆமாம், கையிலேயே பிடிச்சிட்டு போகிறவங்க இருக்கான், வாங்கிக்கணும், நான் குடிக்கிறேன், நான் வாங்கிட்டு போகிறேன், உனக்கு என்ன? அன்றைக்கு அது ஒரு கேவலம் என்று நினைத்தார்கள், குடிப்பது கேவலம், அதனால் மறைச்சு அதை செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்னைக்கு குடிக்காமல் இருக்கிறதா கேவலம்ங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஒருவன் குடிக்காமல் இருப்பான்னு சொன்னால் அதுதான் இன்றைக்கு, என்னடா இவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்க, ஒரு குடிகாரனா, ஒரு குடிக்க தெரியல, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, ஒரு குடிக்க தெரியலன்றிய, ஒரு ஆஃப் கோட்டு வாங்க தெரியலன்றிய, ஒரு கஞ்சா அடிக்க தெரியலன்றிய, நீ எல்லாம் ஒரு பையனாடா, ஏடா காலேஜில் படிக்கிற, என்ன பாடுறா? அப்படி காலேஜில் போனவன் தான் ஒருத்தன் பக்கத்தில் இருக்கவன் கஞ்சா குடிக்கிறான்னு சொல்லி இவனும் பக்கத்தில் உட்காந்துருக்கிறான், இவனை தூக்கி கொண்டு ஜெயிலில் வச்சுட்டாங்க. நந்தனம் காலேஜில் படித்த பையன். என்ன கேஸ் கிடக்கு, செல்லு கோர்ட்டில் கிடக்குதான், இவன் கைக்கு வரல, செகண்ட் இயர்லேயே அப்படி மாட்டிக்கிட்டான். இப்போ வெளியில் 3rd இயரும் எழுதி வந்துட்டான், பாஸ் பண்ணிட்டான், இப்போ வீட்டில் இருக்கிறான். அந்த பையன் பேர் போவாஸ். பேர் என்ன?
போவாஸ். அப்போ யாராக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவன் குடித்தானா இல்லையாங்க நமக்கு தெரியாது. கேட்டால் ஃப்ரெண்டுங்க அவங்கெல்லாம் பண்ணாங்க, நான் பக்கத்தில் இருந்தேன், என்னையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கடைசியில் இவன் தான் அக்கிஸ் நம்பர் 1. கூட இருந்தவங்களாம் வசதி உள்ளவனுங்க. அன்றைக்கி நைட்டே போலீஸுக்கு பணத்தை கொடுத்துட்டு அவனை வெளியே போயிட்டானுங்க. இவனை முதல் ஆளாக போட்டு புழலில் போய் 45 நாள் 50 நாள் ஜெயிலில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்தாங்க. இன்னும் அந்த கேஸ் அப்படியே ஓடிக்கொண்டு தான் இருக்குது. இப்போல்லாம் ஒருத்தர் இருக்கிறான் அந்த பையன். ஏன் சொல்ல வரேன், இன்றைக்கு இது செய்யலை அப்படின்னு சொன்னால் அவங்கள கேவலமாக பார்க்குற மாதிரி வந்துருச்சு ஒரு சொசைட்டியில். அப்போ கர்த்தர் நம்மை கிருபையினால் நடத்தி கொண்டு வருகிறார். இங்கே வரும்போது உங்கள் பாவங்களே, அப்போ பிறருடைய கண்களுக்கு மறைவாய் எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவைகளெல்லாம் பாவம். சுருக்கமாக அது போதும் நமக்கு. வாசிப்போம். பாவங்களே, செவிகூடாதபடி மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் அக்கிரமத்தாலும் கரை இப்படி இருக்கிறதுனால தான் இமைப்பொழுதும் மறைத்தேன். அற்ப காலம் கோபம் உண்டது. அப்படியே அவருடைய அற்ப கால கோபம். அற்ப காலம்னா என்ன? கொஞ்ச நேரம். அது அற்பங்க. அந்த அற்பத்தனமான காரியம். இதெல்லாம் சாதாரணமாக பேசக்கூடிய வார்த்தைகள். அந்த அற்ப காலம் உண்ட கோபம் நமக்கு பெரிய பின்விளைவுகளை கொண்டு வரும், பெரிய பாதிப்புகளை கொண்டு வரும். அதைத்தான் இங்கே நம்ம இதில் வாசிக்கிறோம். 54:8. திரும்ப 54:8 பாதியிலிருந்து வாசிங்க. அற்ப காலம் உண்ட கோபத்தினால் இமைப்பொழுது மறைத்தேன். ஆமாம், இமைப்பொழுது மறைத்தேன். வாசித்து முடிச்சிருங்க. ஆனாலும், அது நிறுத்தி வாசிக்கணும். ஆனாலும் வேகம் ஓடிடக்கூடாது. ஆனாலும், அப்பொழுதும். அந்த சில வார்த்தைகளை நம்ம நிறுத்தி வாசிக்கும் போது தான் அதனுடைய கருத்துகள், அதனுடைய அர்த்தங்கள் என்ன என்று நமக்கு தெரிய வரும். ஓடி விடுவோம் என்றால் அது நமக்கு தெரியாது அந்த அர்த்தங்கள். ஆனாலும், இப்படியெல்லாம் நான் இருந்தேன், ஆனாலும். வாசிங்க. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அல்லேலூயா. அந்த நித்திய கிருபையுடன், அந்த நித்தியத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும்படியான அந்த கிருபையுடன் நமக்கு இறங்கக்கூடியவராய் இருக்கிறார் நம்முடைய தேவன். இதை குறித்து பார்த்தோம். இதை தொடர்பு இன்றைக்கு ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். இதில் நம்ம ஏற்கனவே அந்த அறிவிப்பு நேரத்தில் பார்த்த அந்த வசனத்தை திரும்ப நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். 2 யோவானில் வாசிங்க. அம்மா 1 யோவானில் 1:2 1:2 வாசிமா. மன்னிக்கணும். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. இங்க ஜீவன் 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 வந்துகிட்டு இருக்குது. இதில் திரும்ப வாசிப்போம் அதே வசனத்தை. எந்த ஜீவன்? அந்த ஜீவன்னா என்ன? அந்து போன ஜீவனா? அந்தன்னா அர்த்தம் என்ன? அந்தன்னா என்ன? அறுந்து போனது. இங்கே அறுந்து போனதுன்னு அர்த்தம். இந்த செயின் அறுந்து போச்சு, இந்த கயிறு அறுந்து போச்சு அப்படின்னா என்னது? அறுந்து போச்சுன்னா என்ன? அது கட்டாயிடுச்சு இல்லையா? ஆமாம். அதை வந்து நீங்கள் தக்க போனீங்கன்னு சொன்னால் அறுந்து போச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, அந்து போச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அது அந்து போச்சு, கயிறு அந்து போச்சு, செயின் அந்து போச்சு. இங்கே மாலைன்னு சொல்கிறாங்க, அங்கே வந்து செயின்னு தான் சொல்லுவாங்க, மாலைன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? அதாவது இந்த
சரடுக்கு போடுறது, இந்த மற்ற சின்ன செயின்கள்லாம் இருக்குது, அதெல்லாம். அப்போது அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். அந்த ஜீவன் எந்த ஜீவன்? அதுக்கு மேலே உள்ள வசனத்தை வாசிங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து. ஹல்லேலூயா. இது யாரை குறித்துங்க சொல்றான்? இயேசுவானவரை குறித்து சொல்றான். அந்த 1வது வசனத்தை திரும்ப வாசிங்க. ஆதி முதல் இருந்ததும் மறந்துடக்கூடாது. ஆதினா என்ன? ஆரம்பம்னா துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அதுதான் ஆரம்பம், அதுதான் முடிவு. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அல்பா ஒமேகா. ஆமாம், அக்கு அல்பா ஒமேகாவும். ஆமாம், அல்பா என்பது முதல் எழுத்து, ஒமேகா என்பது கடைசி எழுத்து ஈபுருல. சங்கீதம் 119வது சங்கீதத்தில் முதல்ல அந்த 8 பகுதியில் அந்த அல்பாவில் உள்ள அல்பாவில் ஆரம்பிக்கும், கடைசி 22வது அந்த பகுதி 8 பகுதியில் வரும்போது ஒமேகாவில் முடியும். அதில் போட்டிருக்க அந்த சிம்பிள் மேலே ஒரு கோடு கூடாக போட்டிருக்கும், சின்ன சின்ன புள்ளி ஒரு மாதிரி கோடெல்லாம். அது அந்த ஹீப்ருவில் உள்ள எழுத்துக்கள் 119. அதைத்தான் இங்கே சொன்ன ஆதியிலே இருந்தது. இதை நம்ம யோவான் 1:1 வாசிக்கிறோம். தேவனோடு இருந்தார், அவரே தேவனாயிருந்தார்லாம் வாசிக்கிறோம். அப்போ இங்கே ஆதியிலே இருந்ததும் நாங்கள் கேட்டதும், அவர் தீர்க்க தரிசனமாய் கேட்டார்கள். அந்த இயேசுவான அந்த சத்தியத்தை கேட்டார்கள். நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டோம். இயேசுவானவரை சரீர பிரகாரமாக நாங்கள் கண்களினால் கண்டோம். அல்லேலூயா. அந்த பெரிய ஸ்லாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. கண்டதும் நோக்கி பார்த்ததும். 2 இடத்தில் நோக்கி பார்த்தார்கள். ஒன்று சிலுவையிலே நோக்கி பார்த்தார்கள், இன்னொன்று பேதுரு சொல்லும்போது மறுரூப மலையில் இயேசுவானவர் அவர்களை அழைத்து கொண்டு போய் மறுரூபமாகும்போது அங்கே மோசேயும் எலியாவும் இறங்கி வந்தார்கள். அப்போ இதில் ஒரு சீசன் சொல்கிறான், ஆண்டவரே இங்கே 3 கூடாரம் போடுவோம் இந்த மலையில். மோசைக்கு ஒரு கூடாரம், எலிசாவுக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே நம்ம இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறான். அந்த இடத்துல இவர்கள் இயேசுவானவரை ஏறிட்டு பார்த்தார்கள். அவர் மறுரூபமாகும்போது, அவர் உலகத்தில் இருந்த நாட்களில் அதான் சொல்கிறார், இங்கே மறுரூபமான இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் வேறு யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர் கட்டளையே கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால தான் சொல்கிறான், நாங்கள் நோக்கி பார்த்ததும். அல்லேலூயா. இன்னும் ஒன்று, நோக்கி பார்ப்பது என்பதற்குரிய அர்த்தம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் பார்ப்பது. சில காரியங்களை நம்ம பார்க்கணும்னா ரொம்ப கூர்மையாக பார்ப்போம். இந்த கடைகளுக்கு போனோம்னா அவர்கள் எடை போடும்போது ரோட்டில் இந்த பழம் விற்று போகிறாங்க, காய்கறி விற்று போகிறாங்க, மீன் விற்று போகிறாங்கன்னா நம்ம கண்ணெல்லாம் எங்கே இருக்கும்? அந்த தராசில் இருக்கிற முள்ளில் இருக்கும், இல்லை நம்பரில் இருக்கும். விடாக்கண்டனா கொடாக்கண்டனான மாதிரி நீங்கள் என்ன தான் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் 1 கிலோ கேட்டால் 3/4 கிலோ தான் கொடுப்பான் மீன். என்ன தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி. ஏன்னா கொசுறு 1/4 கிலோ வாங்கிடுறீங்கள்ல, அதெல்லாம் கணக்கு பண்ணணும்ல அவன். அதனால் 3/4 கிலோ தான் கொடுப்பான், எல்லாம் 800 தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கும்போது 2 தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். உங்களுக்கு ரொம்ப திருப்தியாலப்பா 4 கொசுறு வாங்கிட்டேன் அப்படின்னு. அவனுக்கு தெரியும், ஆமாம் நம்ம 1 கிலோ கொடுத்துருந்தா நமக்கு 4 கொசுறு நஷ்டம். இப்போ நம்ம சரியான லாபத்துக்கு தான் நம்ம விற்றுருக்கோன்னு அவன் போய்கிட்டே இருப்பான். நம்ம கண்கள் அதுக்கு மேலே தான் இருக்கும். அதையும் அவனை ஏமாற்றிட்டு போயிடுவாங்கிறது அது வேறு.
அப்போது ஒரு பொருளை நாம் முக்கியமாய் பார்க்கிறோம் என்றால் அதன் மீது நம்முடைய கண்கள் இருக்கும்போது அதுதான் நோக்கி பார்ப்பது. இங்கே நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற. ஆமாம், இயேசுவானவரை தொட்டு பேசினார்கள். 70 சீசர்களுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். அதில் 12 சீசர்கள் நெருக்கமானவர்கள், யூதாஸ் உட்பட. அந்த 12 பேரும் இயேசுவானவரை தொட்டு பேசினார்கள், இயேசுவானவரை தொட்டு நடந்தார்கள், இயேசுவானவரோடு சாப்பிட்டார்கள், இயேசுவானவரோடு படுத்தார்கள். தொட்டு பேசினதுமான அந்த ஜீவ வார்த்தை, இயேசுவானவர் இங்கு ஜீவன் என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. இதுவும் பொதுவான ஒரு நிருபம், அதை இங்கே அறிவிக்கிறான். 2 கொரிந்தியர் 4:19 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:18 வாசிங்க. காணப்படுகிறவர்கள் காணப்படாதவைகள் நித்தியமானவைகள், காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவைகள். அநித்தியமானதுன்னா என்ன? அழிந்து போகக்கூடியது. நம்ம பார்க்கிற எல்லா பொருள்களுமே, நம்ம பார்க்கிற எல்லா காரியங்களுமே என்ன செய்யக்கூடியது? அழிந்து போகக்கூடியது. அது எவ்வளவுதான் நம்ம மேன்மைப்படுத்தி வைத்திருந்தாலும் சரி, எவ்வளவு மேன்மைப்படுத்தி வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பக்குவமாய் எவ்வளவு பாதுகாப்பாய் வைத்திருந்தாலும் சரி, அவைகள் எல்லாமே அழிந்து போகக்கூடியவை. காணாதவை நித்தியமானவை. நரகத்தை நம்ம யாரும் பார்க்கல, பரலோகத்தையும் யாரும் பார்க்கல. இது ரெண்டையும் வேதத்தில் சொல்லியிருக்கு, எப்படி இருக்கும் என்று சொல்லி. ரெண்டையுமே வேதத்தில் சொல்லியிருக்குது, எப்படி இருக்கும் என்று சொல்லி. அதை நம்ம பார்க்கல. அது நித்தியமானது, அழிவில்லாதது என்று இங்கே சொல்லியிருக்குது. 17 வாசிங்க. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதே சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிக நித்திய கன மகிமையை உண்டாக்கும். இதையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஆனால் அன்னைக்கு பகிர்ந்து கொண்ட விதம் வேறு, இன்னைக்கு பகிர்ந்து கொள்கிற விதம் வேறு. 15 வாசிங்க. இப்போ தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் பெருகும்படிக்கு இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாவதாக. அப்போ அதனால தான் சபையில் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லுவது. அநேகருடைய துதியினால் கிருபைகள் அங்கே பெருகும். அப்போ அந்த கிருபைகள் எப்படிப்பட்ட கிருபையா? நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய கிருபை, நமக்கு ஏற்படக்கூடியதான உபத்திரவங்களை மாற்றக்கூடிய கிருபை. அதைத்தான் அந்த 17 வாசித்தோம். திரும்ப 17 வேணா வாசிங்க. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. மறந்துடக்கூடாது. உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி இருக்கணுமா? நித்திய ஜீவனை நோக்கி. பணம் பொருள் நமக்கு தேவை. உலகத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும் பணமும் பொருளும் இல்லாதபடி நம்ம எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் அதானி அம்பானியாக இருந்தாலும் சரி, தரை மட்டத்தில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரனானாலும் சரி, பொருள் பணம் இல்லாமல் அவர்கள் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. ஆனால் அதுதான் வாழ்க்கை அல்ல, அதுதான் வாழ்க்கை அல்ல. இவைகள் எல்லாவற்றையும் ஒரு நாள் நாம் இங்கு அழிவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டு நாம் போய்விட வேண்டும். அவைகள் எல்லாவற்றையும் இங்கே நாம் அழிவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டு அழியாமையுள்ள ஒரு இடத்திற்கு நம்முடைய ஆத்துமா, நம்முடைய ஜீவன் செல்ல வேண்டும்.
அப்போ நம்முடைய கோல், நம்முடைய எண்ணங்கள் எதை நோக்கி இருக்க வேண்டும்? அந்த அழியாத அந்த பரலோகத்தை நோக்கி இருக்க வேண்டும். அந்த அழியாத பந்தய பொருளாகிய அந்த பரலோகத்தை நோக்கி நம்முடைய ஜீவன்கள் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு விசுவாச கூட்டத்தில் கூட 195% அவருடைய சிந்தைகள், செயல்கள் எதை நோக்கி இருக்கு தெரியுமா? 95. உலக பிரகாரத்தில் நான் எவ்வளவு மேன்மையாக வருவேன், எங்களுடைய ஊழியர் விசுவாசிகள் சொல்லும் போது அது உள்ளே வந்துடும். நான் அதை பிரித்து சொல்ல வேண்டாம். நான் பொதுவாக அதை பிரித்து எப்பவும் பேசுறதில்லை உங்கள்கிட்ட. ஊழியரும் விசுவாசியும் தனியாக எப்போவுமே நான் பிரித்து பேசுறதில்லை. விசுவாசின்னு வரும்போதே ஊழியர் உள்ளே வந்துடுறாங்க. நோக்கமெல்லாம் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், எவ்வளவு வசதியாய் நான் வாழ வேண்டும், அதற்குரிய வாய்ப்புகள் என்ன, அதற்குரிய ஓட்டங்கள், இதுதான் நமக்கு இருக்கிறதே தவிர. ஆனால் இதெல்லாம் ஒரு நாளைக்கு விட்டு விட்டு நாம் போயாக வேண்டும் என்ற எண்ணங்கள் குறைவு. மிஞ்சி போனால் ஒரு 10% வேணால் எடுத்துக்கங்க, 5ல் ஒரு 10% எடுத்துக்கங்க. அதுக்கு மேலே இருப்பது அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா, என்னுடைய ஓட்டமெல்லாம் உலக ஓட்டம்தான். எவ்வளோ சொத்துக்களை சம்பாதிக்கணும், எவ்வளோ வீடு வாசல்களை வாங்க வேண்டும், எவ்வளோ கார் பணம் வாங்கணும், எவ்வளோ நகை நட்டுகளை சேர்க்க வேண்டும், இதுதானே தவிர, இதுதான் எனக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று நாம் எண்ணுகிறோமே தவிர, ஆவிக்குரிய காரியத்தில் எந்த வளர்ச்சி நமக்குள்ளாய் இருக்கிறது, ஆவிக்குரிய காரியங்களில் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு மாற்றம் இருக்கிறது என்பதை சொல்லக்கூடியவர்களும் கேட்கக்கூடியவர்களும் மிகவும் குறைவு. இங்கே வரும்போது அதான் வாசிக்கிறோம். இது அழிந்து போகிற காரியங்கள். அப்படி துன்பங்கள் வரும்போது அந்த நித்திய ஒரு கன மகிமையை நமக்கு கொடுக்கும்படி அவர் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இதில் இன்னும் ஒரு காரியத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1:9 வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1:9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின் நிமித்தம் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னு தெரியுமா? தீமோத்தேயு யார்? யாருக்கு? பவுலுக்கு விசுவாசத்தில் உத்தம குமாரனாய் இருந்தவன். அவனுடைய தகப்பன் ஒரு கிரேக்கன், தாய் யூத ஸ்திரீ. அந்த கலப்பினத்தில் பிறந்தவன் தான் இவன். அவனுக்கு சொல்லும்போது தான் மிகவும் அருமையாய் சொல்லுகிறார், நமக்கு அருளப்பட்ட கிருபை. சரி, அந்த வசனம் திரும்ப வாசிங்க. நம்முடைய கிரியையின்படி அவர் நம்மளை ரட்சிக்கலை. ஆமாம், நான் ரொம்ப யோக்கியமாக நடக்கிறேன், நான் நல்ல தசமம் வாங்க கொடுக்குறேன், நல்ல காணிக்கை கொடுக்குறேன், நல்ல வேதம் வாசிக்கிறேன், நல்ல பாடல் பாடுறேன், அதனால் அவர் நம்மளை ரட்சிக்கலை. மறந்துடக்கூடாது. இதெல்லாம் தேவை. இது ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு பங்கு. இது ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு பங்கு. இதனால் அவர் நம்மளை ரட்சிக்கலை. இதனால் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியாது. இதெல்லாம் அதில் ஒரு பங்கு, அவ்வளோதான். தொடர்ந்து வாசிப்போம். அவருடைய தீர்மானத்தின்படி, அவர் நம்மை குறித்து எந்த தீர்மானம் வைத்திருக்கிறாரோ அந்த தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட அந்த கிருபையின்படி, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை நாம் பிடித்து கொள்ளும் போது, நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பின்பற்றி நம்ம கடந்து போகும்போது அந்த கிருபை நம்மை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கும். அல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். அப்போ நம்முடைய செயல்கள் அல்ல, செயல்கள் வேண்டும், செயல்கள் வேண்டும்.
ஆனால் அந்த செயல்கள் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அது ஒரு படி, அவ்வளோதான். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படி. நம்ம ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, கர்த்தருக்கு கொடுப்பது, சபைகளில், இதெல்லாம் ஒவ்வொரு படிகள். ஆனால் கர்த்தருடைய கிருபைகள் நமக்குள்ளாய் வரும்போது, கர்த்தருடைய அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது, அது நம்ம எங்கே கொண்டு போகுது? அவருக்கு நேராய் பரலோகத்திற்கு கொண்டு போகிறது. அதனால் அந்த அருளப்பட்ட கிருபை, அருளானந்தம் என்று சிலருக்கு பேர் வச்சுருப்பாங்க, அருள் என்று சிலருக்கு பேர் வச்சுருப்பாங்க, அருள்மொழி என்று பேர் வச்சுருப்பாங்க. இது காமன். அருள்மொழிங்கிறது பையனுக்கு இருக்கும், பொண்ணுக்கும். சில நேரம் இந்த பேர்கள்லாம் வித்தியாசமாக இருக்கும். முதலமைச்சர், சுதந்திரம், ஆமாம், இந்தியா, இதெல்லாம் ஆளுகளுக்கு பேர் இருக்குது. ஆளுகளுக்கு தான் சொல்கிறேன், இல்லை, இதெல்லாம் பேர்கள்லாம் வித்தியாசமாக இருக்குது. அந்த அருளப்பட்ட கிருபை, அருளப்பட்டதென்றால் கொடுக்கப்பட்டது, அவர் இறங்கி கொடுத்தது. அதுதான் பிரதிபலனை எதிர்பாராதபடி செய்கிற உதவி இருக்கு இல்லையா, அதுதான் அவர் இறங்கி செய்த அந்த கிருபை. அந்த கிருபை தான் நம்ம எங்கே கொண்டு போகுமா? பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போகும். இந்த அருளப்பட்ட கிருபை பெருகும். அந்த 1:8 எபேசியரில் வாசித்தது போல, இந்த அருளப்பட்ட கிருபை நமக்கு என்ன செய்யுமாம்? பெருகும். பெருகும் என்றால் அதற்கு நாம் அந்த விளக்கம் கொடுக்க முடியாது. அதிகமாகிக்கொண்டே இருப்பது. 10 100 வச்சா எது பெருசு? 10 100 வச்சா எது பெருசு? 100 101 வச்சா எது பெருசு? தெரியாதா? 101 தான் பெருசு. 1 தான் வந்திருக்காங்க, அது பெருசாக மாறிடும் இல்லை. அதை காட்டில் 1000 வந்துருச்சுன்னா அது பெருசு. அப்படி போய்கிட்டே இருக்கும். பெரிது என்பதற்கு அளவு சொல்ல முடியாது, பெருக்கம் என்பதற்கு அளவு சொல்ல முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுக்கக்கூடிய, அவர் அருளக்கூடிய அந்த கிருபையை நமக்கு என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். எந்த சூழ்நிலைக்கு நமக்கு அந்த கிருபை வேணும்? படிக்கிற பிள்ளைக்கு படிக்கக்கூடிய அந்த ஞானத்தை கொடுக்கும்படியான கிருபைகள் பெருகும். அதற்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கு தகுந்த வேலைகள், தொழில்கள் செய்யக்கூடிய கிருபைகள் பெருகும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அந்த குடும்பத்தை நடத்துவதற்குரிய கிருபைகள் பெருகும். அப்போ யாருக்கு எந்த கிருபை தேவையோ அந்த கிருபைகள் அவர் என்ன செய்கிறார்? நமக்கு பெருக பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இது நடக்கும். நமக்கு சுவாசிப்போம். அப்படியே கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் தொடர்ந்து நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி அவருடைய கிருபைகள் நமக்கு பெருகும். அவர் அருளப்பட்ட கிருபை, அந்த கிருபைகளை நமக்கு பெருக பண்ணும்படியாய் அவர் ஞானத்தோடு நம்மை நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். தனக்கு பிரியமானவனுக்கு அவர் ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானம் கிருபையாய் மாறுகிறது. அந்த கிருபை பெருகிறது. நம்மிடத்தில் அருளப்பட்ட அந்த கிருபை ஞானத்தோடு கூட பெருகும்படி உதவி செய்யக்கூடியவர். வந்திருக்கிற நமக்கு அதிகமாய் பெருகும்படி உதவி செய்வார். இந்த நாளில் வர தடைப்பட்டவர்கள் இந்த நல்ல வார்த்தைகளை இழந்து போனார்கள். அவர்களையும் கூட கர்த்தர் கிருபையினால் நிரப்பட்டோம். இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை வழிநடத்தலும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட, வேலைகள், தொழில்கள், படிப்போடு கூட, வர தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இன்றும் என்று சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.